வணக்கம் மக்களே, எப்படி நலமா இருக்கீங்களா எல்லாரும்? இன்றைய பதிவில் அதாவது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடி நீங்க புழுவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று நைட்டு 3வது மோல்ட் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிட்டு, பட்டுப்புழுவே தெரியல. பட்டுப்புழுவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இலை என்ன செஞ்சிருக்கு, நம்ம வச்ச இலை ஃபுல்லாவே மறைச்சிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, புழு ஃபுல்லாவே என்ன செஞ்சிருக்கு, மேலே வந்திருக்கு. நேற்று நம்ம என்ன செய்யலை, நேற்று நைட்டு இலை வைக்கல, இன்றைக்கி காலையில் இலை வைக்கல, இன்றைக்கி சாயங்காலம் என்ன செய்ய போகிறோம், இலை வைக்க போகிறோம். இந்த 3வது வேலை பட்டுப்புழு தோல் உரிப்பில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்னா 2 வேளை தான் உணவு வைக்க வேண்டாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், நல்ல அதாவது நீங்கள் பட்டுப்புழுக்களை அன்சைஸ் இல்லாமல் தரமாக வளர்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த 2 வேலையிலே பார்த்தீங்கன்னா தோல் உரிப்பு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இந்த பட்டு வளர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தோல் உரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த அன்சைஸ்லாம் வராது. அதாவது சின்ன கூடு பெரிய கூடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கூடு வித்தியாசமாக வருது பார்த்திங்களா, சிறுசும் பெருசுமா. அது நம்ம பட்டுப்புழு வளர்ப்பை பொறுத்து தான் இருக்குது. நல்லா தரமாக வளர்த்தோம் அப்படின்னா எல்லா பட்டுக்கூடுகளும் என்ன செய்யும், ஒன்று போல் வரும். நம்ம அன்சைஸோடு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா தோல் உறுப்புலேயும் பிரச்சனை வரும், நம்மளுக்கு தரமான பட்டுக்கூடும் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மோல்டு ஸ்டாப் பார்த்திங்களா, அதை பொறுத்து தான் அன்சைஸ் வரும். ஏன்னா சில விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தோல் உரிப்பு முடிஞ்சது தெரியாது. அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, அவங்க கரெக்டாக அந்த நாளை மட்டும் தான் கணக்கு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மோல்டு, 2வது மோல்டு, 3வது மோல்டு, இந்த 3 மோல்டுமே பார்த்திங்கன்னா 2 வேளை உணவு வைக்காமல் 3வது வேளை எப்படி உணவு நம்ம என்ன செஞ்சிடணும், வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் கான்செப்ட்டு அது கிடையாது. அந்த 2 வேளை தான் கணக்கு இருந்தாலும் நம்மளுடைய வளர்ப்பு பொறுத்தும் இருக்குது. ஒரு சில இலையில் பார்த்திங்கன்னா நல்ல சத்து இருக்கும், ஒரு சில இலையில் சத்து இருக்காது. அந்த சத்து குறைவாக இருக்கிற இலையில் பார்த்திங்கன்னா புழு வளர்ச்சி அதாவது ஒரு மீடியமாக தான் இருக்கும். கரெக்டான டயத்துக்கு மோல்ட் வராது, கரெக்டான டயத்துக்கு என்ன செய்ய தோல் உரிப்பு முடிக்காது. அப்போ என்ன செய்யணும், கூட தான் ஒரு இலை தேவைப்படும். இல்லைன்னா நம்ம மோல்டு ஸ்டாப் பண்ணும்போது கூடுதலாக ஒரு வேலை எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ 2 வேலைக்கு பதிலாக இப்போ இந்த 3வது மோல்டெல்லாம் 2 வேலை நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு போல் தோல் உரிப்பு சரியாக உரிக்கலை அப்படின்னா 3 வேலை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உணவு கொடுக்காம போட்டு 4வது வேலை கூட என்ன செய்யலாம், உணவு கொடுக்கலாம். அந்த மாதிரியே வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நேற்று எப்படி இருந்தது, இந்த புழு இன்றைக்கி எப்படி தோல் உரிச்சிருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம இலையை கொடுக்க போகிறோம். வாங்க பதிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டோம், இலையை வைக்கணும். இப்போ ஃபுல்லாக தோல் உரிப்பு முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத என்ன செய்வோம், பார்த்துக்கிட்ருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 100% தோல் உரிப்பு முடிஞ்சது மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்ல தோல் உரிப்பு முடிஞ்சிடுது. இலையுமே பார்த்திங்கன்னா மேலே போட்ட இலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன செஞ்சிடுது, நேற்று இருந்த இலையில் 90% இலையெல்லாம் என்ன செஞ்சிடுது அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிடுது. இதனால் அப்படின்னா கிளைமேட்டு நல்லா இருக்குது. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்ல இப்போ இந்த மழை பெய்யுது, சுற்றி சுற்றி பனி, அதாவது இந்த பனியும் அடிக்குது. அதனால் கிளைமேட் நல்லாயிருக்கு. காற்று ஓட்டங்களும் பார்த்திங்கன்னா காற்றும் குறைஞ்சிடுது. அதனால் இலை வாடலை, அதாவது வாட்டம் கொடுக்கல, வச்ச இலை அப்படியே நல்லா பச்சை பசேர் இருந்தாக்கெல்லாம் எல்லா இலையும் சாப்பிட்டு முடிச்சிடுது. செட்டையுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம நல்ல, அதாவது அதிகமான வெளிச்சம் இல்லாமலும், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி நம்ம செட்டை பராமரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வைக்கிற இலைகள் பார்த்திங்கன்னா வாடாது. இதே மாதிரி தோல் உரிப்பு சமயத்தில் வாடாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலை வேஸ்ட் ஆகுது. தோல் உரிப்பு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்கள் என்ன செய்யும், நம்ம வச்சிருந்த இலையும் சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தான். இலைகள்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% சாப்பிட்டு முடிச்சிடுது. ஒரு 10% வச்சுருந்தோம் அந்த காய்ந்த இலைகள் மட்டும், லேசாக காய்ஞ்சிருக்க இலை, அந்த காய்ந்த இலைகள் மட்டும் கிடக்கு. மீதி எல்லா இலையும் என்ன செஞ்சிடுது, சாப்பிட்டு முடிச்சிடுது. இப்போ தோல் உரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% பார்த்திங்கன்னா தோல் உரிப்பு முடிஞ்சிடுது அப்படின்னு தான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் தோல் உரிப்பு முடிஞ்சிடுது. 1, 2 அங்கனங்கன்னு மட்டும் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அதாவது தோல் உரிப்பு 1, 2 தோல் உரிக்காமல் இருக்குது. அது நம்ம சதவீதம் கணக்கெல்லாம் சேர்க்க முடியாது. அந்த அளவுக்கு 1, 2 மட்டும் தான் தெரியுது. மீதி எல்லாமே ஒரு 100%க்கு பட்டுப்புழுக்கள் என்ன செஞ்சிடுது, தோல் உரிப்பு முடிஞ்சிடுது. அப்போது நான் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இலையை இப்போது நம்ம 4வது மோல்ட்டுக்கு ஸ்டாப் ஆகுது, அதாவது 4வது பருவத்துக்கு போகுது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இலையை வைக்க போகிறோம். இலையெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதாவது மோல்டு முடிஞ்சு நம்ம இலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்கள்லாம் ரொம்ப வேகமாக என்ன செஞ்சிடும், மேலே ஏறி இலைக்கு மேலெலாம் கிடக்கும். கீழே அடியிலலாம் இலை கிடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பசியோடு என்ன செய்யும்னா, ஏகப்பட்ட புழுக்கள் பசியோடு இருக்கிறதுனால இலைக்கு மேலே மிக வேகமாக என்ன செஞ்சிடும், ஏறிடும். இப்போது நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் பட்டுப்புழுக்கள்லாம் இலைக்கு மேலே பார்த்திங்கன்னா புழுவாக தெரியும். ஆனால் நம்ம இலை கரெக்டாக தான் நல்ல நெருக்கத்தான் வச்சுருக்கோம்.
நன்றி நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.